நமஸ்காரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இணைய தினம் திருப்பாவையில் 3வது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர்பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்று நீராடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்களும் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்றது பாசுரம். இந்த பாசுரத்தோட முதல் வரி ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர்பாடி. ஓங்கி உலகளந்தது யாரு அப்படின்னு பார்க்க போகச்சே, வாமனன். பூலோகத்தை 3 அடியால் அளந்தவர். அவரை கண்ணனோட ஒப்பிடுற மாதிரியா தோன்றது. விசேஷமான இந்த பாசுரத்தில் வாமனனை சேர்த்துருக்கான். விசேஷமான பாசுரமும் கூட. இந்த வாமனனை கொண்டு வரும்போது உத்தமன் பேர்பாடி அப்படின்னு சொல்லி வாமனனுடைய புகழை பாடுறா அப்படின்னு பார்த்தா, வாமனனுடைய புகழை இந்த இடத்துல பாடலையாம், கண்ணனோட புகழை பாடுறா ஆண்டாள் அப்படின்னு வரிச்சுட்டே வரா. பின்னாடி வர வரிகளில் அது எப்படி அப்படின்றது தெரிய வரும். வாமனுடைய சரித்திரம் அப்படின்னு பார்க்கச்சே, பூமிக்கு வெளியில் ஒரு அடி, பூமியில் ஒரு அடி, அரசன் மேலே அவன் தலையில் ஒரு அடி, ஆக மொத்தம் 3 அடி வச்சு பூமியை அளந்தவர். ஓங்கி உலகை அளந்தவர். உலகமே ஒரு அடி அப்படின்றது தான் இந்த இடத்துல குறிப்பாக கொண்டு வரா இந்த வரியில். அப்படியாப்பட்ட வாமனன் கண்ணனும் ஒருவரே அப்படின்றத இந்த இடத்துல திரும்ப திரும்ப ஆண்டாள் தெரியப்படுத்தின்னு வரா. உத்தமனை பேர்பாடி அப்படின்னு சொல்லச்சே, அவருடைய புகழை, வாமனனுடைய புகழை திரும்பி திரும்பி தன்னுடைய தோழிகளுக்கு சொல்லின்னு வரா. தோழிகளுக்கு சொல்லின்னு வர்றது மட்டும் இல்லாமல் நமக்கும் வாமனுடைய சரித்திரத்தை ஞாபகப்படுத்திகிட்டே வரா. பாராட்டக்கூடிய விஷயங்களில் கண்ணன் பண்ணது, அதாவது வாமனன் பண்ணது என்னன்னா, மகாபலி சக்கரவர்த்தியை அழித்தது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த மகாபலி சக்கரவர்த்தியை அழித்தது எப்படின்னா வாமன சுரூபத்தாலே அப்படின்னு இங்கே தெரியப்படுத்தின்னு வர்றதுனால இந்த வரிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறா. அந்த மகாபலி சக்கரவர்த்தியை அழித்து அந்த பேரை, அதாவது வாமனனுடைய சரித்திரத்தை நாம் எல்லாம் புகழ்ந்து பாடணும், எல்லாரும் புகழணும் அப்படின்றதும் இந்த வரியில் நமக்கு தெரிய வருது. நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீர் ஆடினால். இந்த பாவை நோன்புக்கும் அந்த வாமன சரித்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு போர்க்கச்சே, நாம் எல்லாரும் சேர்ந்துன்னு இந்த பாவை நோன்பு நோக்கிறோம் இல்லையா. இந்த பாவை நோன்பு நோக்கச்சே வாமனனுடைய சரித்திரத்தை மனசில் உள்வாங்கிண்டு நாம் ஏதாவது தப்பு பண்ணினா பெருமாள் நம்மளை தண்டிக்கிறதுக்கும் தயங்க மாட்டார் அப்படின்றத திரும்ப திரும்ப இந்த இடத்துல உணர்த்தத்துக்காகவே இந்த வரியில் நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி திங்களும் மும்மாறி பெய்து. எந்த காலத்திலையும் மழை பொழிஞ்சுட்டே இருக்கணுமா. மழை பொழிஞ்சாதான் நெல் ஒசரும், வயற்காடு ஒசரும். வயற்காடு ஒசந்தாதான் தானியங்கள்லாம் சிறந்ததாக இருக்கும். அதுக்கு என்ன வேணும்னா நல்ல மழை வேணும். ஒரு வாட்டி பேஞ்சிட்டு நிறுத்தக்கூடாதான், தொடர்ந்து வேணும். பயிரிட்டிருக்கும்போது வேணுன்ற போதெல்லாம் மழை வேணும். அப்படி இந்த வாமனுடைய சரித்திரத்தை நாம் பாராட்டும் போது நல்ல முறையாக நாம் இந்த பாவை நோன்பை நோக்கும்போது மழை பொழியும். அடுத்த வருஷத்தில் நல்ல மழை பொழியும். அதனால் நீங்கள் எல்லாரும் பாவை நோன்பு நோக்க வாருங்கோ அப்படின்னு சொல்கிறா. அந்த மழையோட அளவு எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக அடுத்த வரியை சொல்லலாம். நாங்கள் நம்பாவைக்கு சாட்டி நீராடினால் தீங்கென்றி திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சன்னல் கூடு கயல் உகள. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த காலத்துலலாம் இப்போ வைக்கிற மாதிரி முட்டிக்கால் அளவுக்கு ஒசரத்தில் பயிர் இருக்காதான். ஒரு ஆள் ஒசரத்துக்கு பயிர் இருக்குமா. வரப்பே இடுப்பு ஒசரத்துக்கு இருக்குமா. அந்த வரப்பில் மழை பெஞ்சதுனால தண்ணி ரொம்பி அந்த தண்ணியில் மீன் வளைய வருமா. அப்படி மீன் வளைய வர அளவுக்கு ஜலம் இருக்கக்கூடிய பயிரில், நிலத்தில்
அந்த பயிரின் நடுவில் இதை மாதிரியாக விசேஷமாக மீன் வளாவின்றிருக்கு. அப்படியாப்பட்ட மீன் வளாவற அளவுக்கு மும்மாறி மழை பொழிஞ்சிருக்கு. தண்ணி வடியாமல் அதுலேயே இருக்குது. தண்ணி வடியாமல் அதுலேயே இருக்கிறதுனால மீனெல்லாம் அதில் உலாவருது. ஆள் ஒசரம் இருக்கக்கூடிய பயிருக்கு, இடுப்பளவு ஒசரம் இருக்கக்கூடிய வரப்பில் முட்டிக்கால் அளவுக்கு ஜலம் இருந்தால் தான் மீன் வளைய வரும். அப்போது இந்த மும்மாரி பெஞ்சதுனால எப்படி ஜலம் இருக்குது அப்படின்றத இந்த பாசுரம் இந்த வரியில் தெரியப்பட்டு. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. பூங்குவளை விசேஷமாக இந்த மாதிரியாக பயிர் வச்சிருக்க இடத்து நடுவில் கரையில் பூத்திருக்கக்கூடிய பூக்களில் வண்டுகள் வந்து அந்த தேனை சாப்பிட்டுட்டு மயக்கமாக படுத்துட்டுருக்கான். அப்படி மயக்கமாக படுத்துட்டுருக்கக்கூடிய வண்டுகளை குறிப்பிடுறான். அப்போனா ஜலம் எவ்வளோ இருந்தால் செழுமையாக பயிர் வைக்காமையே வளரக்கூடிய பூக்கள், குவளை பூக்கள் அதில் குறிப்பாக சொல்கிறான். அந்த குவளை பூக்களில் இருக்கக்கூடிய தேனை சாப்பிட்டுட்டு மகரந்தத்தை சாப்பிட்டுட்டு அந்த வண்டு தூங்கிறது அப்படின்னா எவ்வளோ செழுமையாக இருந்திருக்கணும் அந்த நிலம் அப்படின்றது இந்த வரிகளில் நமக்கு புலப்படுறது. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க, எந்த காரணத்திற்கும் பயப்படாத. தேங்காத புக்கிருந்து பசுக்கள் எல்லாம் தன்னுடைய மடி பெருத்து, யாராவது பால் கறந்தா அதுக்கு சுகமாக இருக்குன்ற நிலைமைக்கு மடியில் பால் சுரக்கிறதான். அப்படி கறக்கக்கூடிய பாலை குடம் நிறைய வர்றதான் செல்வம். அந்த செல்வம்ன்றது குறிப்பிடத்தகுந்ததா இல்லை. யாராவது கேட்டால் நம்ம அதை செல்வத்தை கொடுத்துட்டோம்னா நம்ம கையில் கம்மியாகிடும்னு நம்ம இப்போ இன்றைக்கி எண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி செல்வம் வர்றதுக்கும் வழி இருக்காம், போகிறதுக்கும் வழி இருக்குது. செல்வம் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து வந்துட்டே இருக்குச்சே, வெளியில் போகக்கூடிய செல்வத்தை கொடுத்ததுனால எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாத அன்பர்கள். அவ ஆற்றுல இருக்கக்கூடிய பசு, அந்த பசு எந்த விதத்திலையும் பயப்படாமல் தன்னுடைய மடியில் இருக்கக்கூடிய பாலை கறந்தோமான குடம் நிறையறதான் மாதிரியாக ஜலம் இருக்குது. ஒரு குடம் நிறைய ஜலம் பால் அப்படின்றதெல்லாம் நிற குடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த நிற குடம் அளவுக்கு அந்த பால் வந்து வழியறதான், மேலே குடத்தை நிரம்பி வழியறதான். அவ்வளோ பால் இருக்கக்கூடிய செல்வத்தை, பசும்பாலே செல்வம்தான், பசுமாடே செல்வம்தான் அப்படின்னு சொல்கிறா. பசுமாடுகள் இருக்கக்கூடிய செல்வம் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு இடத்துல செல்வம் வெளியில் போகிறதுக்கு யாருக்காவது தானம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தானம் கொடுத்தா இவருக்கு குறையாமல் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாட்டோட மடியில் பால் சுரந்துட்டே இருக்கான். எவ்வளோ அப்படின்னா குடம் நிறைய சுரக்கக்கூடிய பால் அப்படின்னு இந்த வரியில் சொல்கிறான். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். எந்த விதத்திலையும் அந்த செல்வம் வாரி கொடுக்கிறவருக்கு குறையக்கூடாது அப்படின்னு ஆண்டாலும் ஒரு தடவை ருஜு பண்ணுறான். நிறைந்த செல்வம் அவருக்கு வந்துட்டே இருக்கணும், அவர் எல்லாருக்கும் வாரி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றதா குறிப்பை சொல்லி இந்த இடத்துல இருந்தா. நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். அது தன்னுடைய தோழிகளாத்தில் எல்லாராத்தையும் நடக்கணும் அப்படின்றத ஆண்டாள் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி ருஜு பண்ணுறாளாம். அவ்வளோ விசேஷமான பாசுரம் இந்த ஓங்கி உலகளந்த அப்படின்னு பாசுரம். நாம் யாராவது கோவிலில் இல்லை ஒரு கல்யாணத்துக்கு இல்லை யாராவது ஆசீர்வாதம் வாங்கிக்கும்போது எப்படி அவள் நன்னா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு இந்த பாசுரத்தை உபயோகப்படுத்துகிறாளாம். சாதாரணமாக பிரபந்தம் வாசிச்சவா முதல்ல ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய பாசுரம் அப்படின்னா இந்த பாசுரம் தான். ஏன்னா வாமனனை மாதிரி யாரும் ஒசந்து நிற்கலை, அவருடைய பராக்கிரமத்துக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லை. நாம் ஆசீர்வாதம் பண்ணுறவா வாமனன் மாதிரி சிறந்து ஒசந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றது முதல் வரியில் தெரியப்படுத்துகிறா. ரெண்டாவது, அவ ஆற்றுல எந்தவித செல்வமும் குறையாமல்
இருக்கணுமானா அவள் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பாதிக்கணும் இல்லையா? சம்பாதிக்கிறது வயக்காட்டு வழியாக சம்பாதிக்கிறான்னா இவா சொல்கிற மாதிரி ஆள் ஒசரம் பயிர் இருக்க, இடுப்பு ஒசரம் வரப்பு இருக்க, முட்டிக்கால் ஒசரம் அதில் ஜலம் இருக்க, மீன் விளையாடுற மாதிரி இருந்துதானா அந்த இடத்துல நெல்மணிகளுக்கு குறையில்லாத இருக்கும். அவ்வளோ செல்வம் கிடைக்கணும் அப்படின்றதா ஆசீர்வாதம் பண்ணுறதாகவும், மூணாவது அவாத்தில் பசுமாடு கட்டி வச்சு பசுமாடு மூலமாக பால் வந்து அவாத்தில் நிறைஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறதாகவும், நாலாவதாக இது என்றைக்கும் குறையக்கூடாதுன்னும் ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னு இந்த பிரபந்தம் சேவிக்கிறவா இந்த பாசுரத்தை ஏதாவது குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பாள். அவ்வளோ விசேஷமான பாசுரம். இந்த பாசுரத்துக்கு ஆச்சாரியன் விளக்கம் கொடுக்கறதே நம்ம சேர்த்து பார்த்துட்டே வரும். அப்படி ஒரு விதத்தில் ஆச்சாரியன் விளக்கம் கொடுக்கச்சே இந்த மும்மாரி அப்படின்றா இல்லையா? மும்மாரினா 3 காலங்களும் மழை பொழியுது, ஒரு வருடத்தில் 3 காலமும் மழை பொழிந்து அப்படின்னு நமக்கு அர்த்தமாகுது. அதை அப்படி எடுத்துக்கக்கூடாதான். மார்கழி மாதத்தில் மும்மாரினா மார்கழி மாதத்தில் செத்த மழை பெய்யறதே கம்மி. எப்படி அதனால் இதை எடுத்துக்கணும் அப்படின்னா, பெருமாளை விட்டு மார்கழி மாதத்தில் அகலாமல் இருத்தல், பெருமாளை சர்வ சதாகாலமும் பாடி புகழ்தல், பெருமாளுக்குண்டான கைங்கரியங்களில் ஈடுபட்டு பெருமாளை திருப்திப்பட செய்தல். இந்த 3ஐயும் மும்மாரின்னு எடுத்துக்கணும். 3 வாட்டி, ஒரு நாளைக்கு 3 தடவை குறைஞ்சபட்சம், சதா சர்வகாலம் நினச்சிட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் 3 வாட்டியாவது இந்த செயல்களெல்லாம் ஒரு பெருமாளுக்கு நாம் பண்ணினோமானா அப்படின்றதா சொல்லி அர்த்தத்தை கொடுக்குறா இந்த மும்மாரிக்கு. வேற ஒரு இடத்துல ஆச்சாரியன் சாட்சே அப்படி என்ன சொல்கிறாருன்னா, சதா சர்வகாலமும் வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கணும். அந்த வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை யாருக்காவது கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் இதை பிரயோகப்படுத்தி எல்லாருக்கும் சுபீட்சத்தை உண்டு பண்ணணும் இந்த மார்கழி மாதத்தில். அதனால் மும்மாரின்னு வேதத்தை சொல்கிறதுக்கு பேர் மும்மாரி அப்படின்னு சொல்கிறா. கார்த்தால ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, ராத்திரி ஒரு வாட்டி வேத பாராயணம் பண்ணணும். அதை எல்லாரும் கற்றுக்கிற மாதிரி நம்ம தயார்படுத்தி கொடுக்கணும். அதை பிரயோகப்படுத்தினால இந்த பலன் உண்டாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அவ்வளோ விசேஷமான பாசுரம் இந்த பாசுரம். ஆச்சாரியன் சாட்சது போல நம்மளால் கைங்கரியம் பண்ண முடியலனாலும் யதாசக்தி யதாசுகம் ஆண்டாளை போற்றி பாராட்டி கார்த்தால தனுர் மாதத்துலையாவது நம்ம கைங்கரியத்தை பூர்த்தி பண்ணி தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு என்னோட பாசுரத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைய காணொலியில் அடுத்த பாசுரத்துக்கான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு பிரயத்தனப்படுறேன். அடியே நமஸ்காரம். மாதவன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.